அஞ்சலி சிவராமன், சரண்யா, டிஜே இவங்க ஆக்டிங்கில், டெபியூட்டன்ட் டைரக்டர் வர்ஷா பரத் அவங்க ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் கமிங் ஆஃப் ஏஜ் ட்ராமாவா வெற்றிமாறன் ப்ரொடக்ஷனில் உருவான பேட் கேர்ள் ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு 1 hour 52 minutes மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, அஞ்சலி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்படுற ஒரு பொண்ணு. இவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் மேலே லவ் வருது. அஞ்சலி அம்மா அதே ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதால இந்த லவ் மேட்டரும் அவங்களுக்கு தெரிய வருது. 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போகலான்னு கிளம்பும்போது பேரண்ட்ஸ்ட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த பையனை ஃபாரின் அனுப்பிடுறாங்க. அஞ்சலியை வேற ஸ்கூல் மாற்றிடுறாங்க. இதனால கடுப்பான அஞ்சலி, காலேஜ் போன அப்புறம் என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், உனக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் செய்ய தான் போறேன்னு அவங்க அம்மா கிட்ட சவால் விட, இதுக்கப்புறம் அஞ்சலியோட காலேஜ், கெரியர், ரிலேஷன்ஷிப்னு அவங்க லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தாங்க இந்த பேட் கேர்ள். ஒரு அன்யூஷுவல் அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவோட தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க டைரக்டர் வர்ஷா. ஒரு பொண்ணுக்கு இண்டிபெண்டா வாழ ஸ்பேஸ் வேணும்ன்ற இவங்களோட மெசேஜும் அதேன் கிளாப்ஸ் வாங்க தாங்க செஞ்சது. அம்மாக்கும் பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. அடிக்கடி அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை அண்ட் அஞ்சலி அவங்க அம்மாட்ட லவ் யூ சொல்ல தவிக்கிற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே போச்சு. பாட்டி, அம்மா, பொண்ணு அவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் அண்ட் 3 ஜென்ரேஷன்ஸ்லயும் இருக்கிற சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்ற சீன்ஸ்லாம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்க கருத்து சில பேரால ஏத்துக்கவும் பல பேரால ஏத்துக்க முடியாமலும் இருக்கலாம். பேட் கேர்ள் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு கடைசியில் எனக்கு வாழ்றதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் தான் வேணும்னு சொல்கிறது தாங்க கன்வின்சிங்காக இல்லை. ரம்யாவோட ஆட்டோபயோகிராஃபியே படம் ஃபுல்லாக இருக்கிறதால அவங்களோட ட்ராமா, ஆங்ஸைட்டி, லவ்வையே ரிப்பீட்டடாக பார்த்து நமக்கு ஒரு கட்டத்தில் சலிப்பு வரதாங்க செய்யுது. என்கேஜிங் ஃபேக்டர்ஸ் படத்தில் இல்லாததால் நம்மளை படம் பெருசாக ஹோல்ட் பண்ணவே இல்லைங்க. அண்ட் நம்ம பொறுமையையும் நிறைய இடங்களில் சோதிக்க தாங்க செய்யுது. செகண்ட் ஹாஃபில் பூனையை வச்சு ஒரு எமோஷனல் சீன் வருங்க, அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அஞ்சலி ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஒர்க் இந்த 3 ஸ்டேஜ்லையுமே அவங்க க்ரோத்தை காமிச்சதோட வே ஆஃப் ஆக்டிங்கில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருந்தாங்க. அஞ்சலி அம்மாவாக நடித்த சாந்தி பிரியா அவங்க ரோலை ரொம்ப கன்வின்சிங்காகவே பண்ணியிருந்தாங்க. பொண்ணை கண்டிக்கிற ஸ்கூல் டீச்சர்லேருந்து வளர்ந்த பொண்ணுக்கிட்ட பேச பயப்படுற அம்மாவா அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் வேற லெவல்னு தான் சொல்லணும். ஒரு சீனில் டயலாக் இல்லாமலே அவங்க ஃபீலிங்கை ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் கம்மி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க நடிப்பின் இன்னொரு பரிணாமம்னு தாங்க சொல்லணும். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அமித் திரிவேதி மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் செம்மையாகவே வந்திருக்கு. பர்டிகுலராக லிரிக்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது. பிஜிஎம்ஸும் சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. மூவி டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் நிறைய இடங்களில் பொறுமையாக போகிற ஃபீல் கொடுக்கதாங்க செய்யுது. விமனோட டீனேஜ் பற்றி சொல்கிறதால அங்கே இங்கன்னு சில அடல்ட் கண்டென்ட் சீன் வரதாங்க செய்யுது. ஸோ நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். படம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் இருக்கிற படத்தை பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், go and watch the Draggy Bad Girl. Cinematics rating for this movie is 6 out of 10. Thank you guys.